அதாவது நம்ம கோதுமை மாவில் வந்து தோசைணும். இது வந்து கோதுமையை வந்து ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த பாருங்கள் கோதுமை மாவு. கோதுமையை வந்து நான் மிக்சியில் ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தேவையானது உப்பு போட்டுக்கின்றது. அப்புறம் வந்து இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி தோசைக்கு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சுகர் கம்மி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்லது, உடம்புக்கு நல்ல சத்து உள்ளது. நம்ம கோதுமை மாவு வாங்கி சுடுறதை காட்டிலும் அதில் வந்து கெமிக்கல் இதெல்லாம் கலந்துருப்பாங்க. இது வந்து நம்ம நேச்சுரலாக செய்கிறது. கோதுமையை வாங்கி ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி தோசை நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அது மாதிரி சுகர் எல்லாருக்குமே நல்ல ஒரு சத்தான உணவு. கோதுமை தோசை ரெடி. இது கோதுமை வந்து 2 டம்ளர் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதுக்கு வந்து நமக்கு வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் உளுந்தம்பருப்பு இதை வதக்கி போட்டு வச்சுட்டோம். தோசை நல்லா டேஸ்ட்டாக ரெடியாகும். இதுக்கு வந்து மிளகாய் சட்னி வச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நம்ம மாவு வாங்கி அதில் வந்து கெமிக்கல்லாம் கலந்துருக்கோம், அதை வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது.